நான் ஸ்டாஃப் நர்ஸாக இருக்கேன் சார். ஒரு நாளைக்கு காலையில் கிட்ஸு சார், எல்லாம் ஸ்கூல் போகிற குழந்தைங்க எல்லாம் ரேபிஸ் வேக்சினுக்காக வந்து நிற்பாங்க. ஒரு ரேபிஸ் வந்துட்டு ஒரு எமர்ஜிங் டிசீஸாக வந்துட்டு இருக்கு. அதோட சீரியஸ்னஸே புரிஞ்சுக்க மாட்டீங்க. தான் நீங்களாம் நாய் வளர்ப்பீங்க, அந்த நாய்க்கும் நாங்கள் வேக்சின் போட்டு எங்கள் குழந்தைக்கு என்ன தலையெழுத்தா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. உங்க குடும்பத்துல உங்களுக்கு யாரோ ஒருத்தர் நடந்துருந்தா இது தெரியும், இந்த வழி தெரியும். ஒரு நாய் கச்சா போறாளுங்க, சுத்தி 4 நாய் 10 நாய் கச்சா உங்களுக்கு ஓகேவா உங்களுக்கு? நாங்க ஏன் நாய் கடிக்கு 4 ஊசி போடணுங்க? எங்க வீட்டு குழந்தைய சுத்தி ஒரு நாய் போட்டு இது பண்ணியிருந்தா எல்லா நாய்களையும் அடிச்சிருப்பேன். வயலண்டா தான் நானே இது ட்ரீட் பண்ணிருப்பேன். அதானே உலக வழக்கம். அதுக்காக வந்து 10 நாய்கள் 2 நாய் வந்து பிரச்சனை பண்ணுதுன்னா 8 நாய்களையும் நான் வந்து அப்புறப்படுத்துறதுல நான் ஒத்துக்க மாட்டேன். சாவு சாவும்ல. தம்பி ரொம்ப சிம்பிள், முறைப்படுத்தணும். சரியா? என்ன செய்யலாம்? வயலண்ட் இல்லாத வகையில் எதை வேணாலும் செய்யலாம். என்ன செய்யலாம்? அது அரசாங்கம் தான் தீர்மானிக்கணும். அரசாங்கம் தீர்மானிக்குது, விட்டுருங்க.